வேத புஸ்தகத்தில் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி, நீதியின் தேவன், நம்பிக்கையின் தேவன், அதிசயங்களை செய்கிறவர். இப்படி அவருக்கு நிறைய பெயர்களை வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே அவருடைய சுபாவங்களையும் அவருடைய குணங்களையும் அவர் செய்கிற அற்புதங்களையும் வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்தில் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர். கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர். இன்றைக்கி தடை நிறைய பேருடைய வாழ்க்கையில் தடைகள். ஐயா, வியாபாரம் செய்ய முயற்சி பண்ணினா தடை, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் தடை, ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணினா தடை, ஒரு இடத்த வாங்கலான்னு போனால் எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கிற கடைசி நேரத்தில் தடை, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடை, என்னுடைய ப்ரமோஷன், என்னுடைய பதவி உயர்வுக்கு தடை, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திற்கு தடை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடை, ஊழிய காரியத்தில் தடை தடை தடை. இப்படி எதை எடுத்தாலும் தடை. காரியம் வாய்க்க மாட்டேங்குது, தடையாகி போகிறது, நிறைவேற மாதிரி தெரிந்து தடை உண்டாக்கி விடுகிறது. இந்த மாதிரி பிரச்சனையோட, ஒரு துக்கத்தோட, ஒரு வேதனையோடு இருக்கிற மக்கள் இன்றைக்கு அநேகர். நீங்கள் கூட இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தடை, என் வாழ்க்கையில் ஒரு காரியம் தடைப்பட்டு நிற்கிறது அப்படின்ற ஒரு வேதனையோடு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, நான் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். இன்றைக்கு அந்த தடைகளெல்லாம் விலக போகிறது. இதுவரை காணப்பட்ட தடைகளெல்லாம் மாறப்போகிறது. உன்னுடைய காரியங்கள் வாய்க்க போகிறது. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறி இனி காரியம் வாய்க்க போகிறது என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய காரியம் வாய்க்கும், உன் பிள்ளைகளுடைய காரியம் வாய்க்கும், உன்னுடைய தொழில் காரியம் வாய்க்கும், தடைகள் நீங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தடைகளை நீக்க போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னால் நடந்து போவாராம். அவர் ஏன் முன்னால் போகிறார்? தடைகளை எல்லாம் மாற்றி நமக்கு வழி உண்டாக்கி கொடுக்கிற ஒரு தேவன். நாங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊழியத்திற்குள்ளே என்னை ஒப்பு கொடுத்த ஆரம்ப காலத்தில் பைபிள் காலேஜிலே நாங்கள் படித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது சிலர் வாலிபர்கள் ஏற்காடு மலைப்பகுதியில் மலைவாசி மக்கள், அவங்க மலைகளிலே குடியிருக்கிற மக்கள், சின்ன சின்ன கிராமங்களிலே மலைகளுக்கு மேலாக குடியிருக்கிற மக்கள், அந்த மக்களுக்கும் இயேசுவை நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு பாரம் கொடுத்ததுனால நாங்கள் ஏற்காடு மலையில் போய் ஒரு எஸ்டேட்டில் தங்கி இருந்து அந்த கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் நாங்கள் அறிவித்து கொண்டு வந்தோம். முதல் அங்கே போயிருந்த சமயம் அங்கே ஒரு எஸ்டேட்டுக்குள்ள ஆள் நடமாட்டமே இருக்காது, வீடுகளே இருக்காது. காட்டு உள்பகுதியில் ஒரு எஸ்டேட்டில் தங்கியிருந்தோம். எங்களோடு கூட பைபிள் காலேஜில் படித்த பென்னட் வால்டர் என்கிற சகோதரர், அவங்களுக்கு சொந்தமான எஸ்டேட் அங்கே இருக்கிறாரு. அங்கே நாங்கள் தங்கியிருந்தோம். அவங்க சொன்னாங்க, இந்த மக்களை சாயங்காலத்தில் தான் போய் பார்க்க முடியும், பகலில் அவங்க காட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க, மாலையில் தான் வீட்டுக்கு திரும்புவாங்க. அப்போது மாலையில் நம்ம போனால்தான் இருட்டுகிற நேரம், அவங்க அப்போ தான் மக்கள் கிராமத்தில் இருப்பாங்க, அப்போ தான் நம்ம போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியும்னு சொன்னதுனால சரி என்று பகலெல்லாம் ஜெபம் செய்வோம்.
ஆண்டவருடைய பாதப்படியில் காத்திருப்போம். மாலையில் ஒரு 6 மணிக்கு ஊழியத்துக்காக புறப்படுவோம். அப்படி நாங்கள் முதல் முறை புறப்பட்டு போகும்போது ஒரு சகோதரர் இந்த வழியாக தான் போகணுன்னு கொண்டு போய் நிறுத்தினார். அங்கே பார்த்தா வழியே இல்லை, புதராக இருக்கிறது. எங்களுக்கு மேலே பெரிய புற்கள் செடிகள் வளர்ந்து நிற்கிறது. அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியவில்லை. பார்த்தா ரொம்ப தூரத்திற்கு இந்த புற்கள் வளர்ந்து செடிகள் வளர்ந்து புதராக இருக்கிறது. நடந்து போக வழியே கிடையாது. அவங்க சொன்னாங்க, இந்த வழி போனால் தான் ஷார்ட் பக்கம் அப்படின்னு சொன்னதுனால இந்த வழியாக வந்தோம். ஒரு வழியும் இல்லையே, எல்லாம் தடையாய் நின்று கொண்டு இருக்கிறது. வழியே இல்லை, எப்படி இதை கடந்து போவது என்று யோசித்து கொண்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு உதவியாக வந்த அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு சகோதரர், அவர் முன்னாலே வந்தார். ஒரு பட்டயத்தோடு வந்தார், ஒரு அருவாளோடு வந்தார். வந்து நீ கொஞ்சம் விலகி போங்கன்னு சொல்லி அந்த புதர்களை வெட்டி 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 சாய்த்து வழி உண்டாக்கி கொண்டே போனார். என் பின்னால் வாங்க அப்படின்னு சொல்லி, வழியே இல்லாத இடம், தடைகளாக இருந்த இடம், அதெல்லாம் வெட்டி வெட்டி அவர் பாதை உண்டாக்கி கொடுத்தார். சில இடங்களில் முற்செடிகள் முற்கள் அப்படியே நிற்கிறது. அதையெல்லாம் வெட்டி சரிப்படுத்தி எங்களை இந்த பாதையில் அழைத்து கொண்டு, நீங்கள் வாங்க என் பின்னால் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி அழைத்து கொண்டு போனார். அப்படி தான் அந்த கிராமத்துக்கு நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவித்தோம். அந்த சகோதரர் பாருங்க, எங்களுக்கு முன்னாலே வந்தார். நான் தடையெல்லாம் மாற்றுறேன், வழியை உண்டாக்குறேன், எனக்கு பின்னால் வாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே, முன்னேறி போக வழியே இல்லை, தடையாகவே இருக்குது. இந்த மனிதர்கள் தடைப்படுத்துகிறாங்க, இந்த பொல்லாத பொறாமை கொண்ட மக்கள் தடையை ஏற்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி தடைகளாக வந்து நிற்கிறது. எப்படி இதை தாண்டி போவது என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நான் முன்னாலே நடந்து போவேன். நான் உங்கள் முன்னாலே நடக்கிறதுனால தடைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு வழி உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் என்ன பண்ணுவது, தடையாயிருக்கிறது என்று ஸ்தம்பித்து நின்றீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னடியிலே நடக்க போகிறார். தடைகளெல்லாம் உடைத்தெறிய போகிறார். உங்களுக்காக வழியை உண்டாக்க போகிறார். அவர் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். அதுதான் இன்றைக்கு நடக்க போகிறது. ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிற தேவன். வேத புஸ்தகத்தில் பாருங்க, இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். யாத்திராகமும் முதல் 3 அதிகாரங்களை வாசிக்கும்போது அடிமைப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்க தேவன் மோசையை தெரிந்து கொண்ட விதம் எழுதப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் வரும்பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருகிறார். நான் உங்களுக்கென்று ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இதுவரைக்கும் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தீங்க, இனி சுயாதீனமாக இருக்கலாம். உங்கள் சொந்த வீடுகளில் இருக்கலாம், சொந்த தோட்டம் வயல்வெளிகளை அமைத்து கொள்ளலாம், நீங்கள் மகிழ்ச்சியோடு விடுதலையோடு இருக்கலாம். அந்த தேசத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதன்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். இப்போ ஒரு நீண்ட பிரயாணம், ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போக வேண்டும், அடுத்த தேசத்துக்கு போக வேண்டும். அங்கே ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போகிறார். போகிற வழியில் நிறைய தடைகள், பல காரியங்கள் தடையை ஏற்படுத்துகிறது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கடல் தடையாக நிற்கிறது. செங்கடல் அலைகள் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடல் தண்ணீர். இதை எப்படி தாண்ட முடியும்? கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, கை குழந்தைகள் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. எப்படி இந்த கடலை தாண்ட முடியும்? இந்த கடல் ஒரு தடையாக நிற்கிறது. அவங்க முன்னேறி போக முடியாதபடி ஒரு தடையாக நிற்கிறது. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த கடல் விரிந்து கிடக்கிறது.
எப்படி இதை தாண்ட முடியும்? ஒரு தடை. ஆண்டவர் தடையை மாற்றுகிறார். கடலை 2ஆக பிளக்கும்படி செய்கிறார். அதற்கு நடுவே வெட்டாந்தரையிலே நடக்கும்படி செய்து தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன் சென்றபடியால் கடல் வழி திறந்து கொடுத்தது. 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் 2ஆக பிளந்து நின்றது. சுமார் 100 அடி உயரத்திற்கு தண்ணீர் மதலை போல நின்றது. அதுக்கு நடுவில் அவர்கள் நடந்து போனார்கள். கடல் கொண்டு வந்த தடையை மாற்றி தேவன் வழி நடத்தினார். அதுவே யாத்திராம 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ரெவதீம் என்கிற இடத்திற்கு இந்த மக்கள் வர்றாங்க. வனாந்தரத்தில் செங்கடலை கடந்தாச்சுது, மாராவின் கசப்பை கடந்தாகிவிட்டது. இப்பொழுது ரெவிதீம் என்கிற இடத்துக்கு வந்தபோது அவங்களே ஒருவர் வழி மறிக்கிறார்கள். அமலேக்கியர்கள் தடையாக வந்து வழி மறிக்கிறாங்க. போக விட மாட்டோம் என்று அமலேக்கியர் யுத்தம் பண்ணுவதற்கு வந்து நிற்கிறாங்க. இந்த மக்களுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது. 400 வருஷமாக அடிமதனத்தில் இருந்தவர்கள். அமலேக்கியர் யுத்தத்தில் பழகினவர்கள். சேனையோடு வந்து நிற்கிறாங்க, தடுக்கிறாங்க. முன்னேறி போக விட மாட்டோம், அழித்து விடுவோம் என்று ஒரு தடை. மனிதரால் உண்டாகிற தடை, மனிதர்களால், பொல்லாத மனிதர்களால் உண்டாகிற தடை. இவங்க பாட்டில் வனாந்தரத்தில் நடந்து போகிறாங்க. இவங்க போய் அவங்க நாட்டை கேட்கவும் இல்லை, அவங்க நாட்டை பிடிக்க போகவும் இல்லை. ஆனால் அமலேக்கர் வந்து மறிக்கிறாங்க. காரணமில்லாமல் நமக்கு உண்டாகிற தடைகள். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிவிடக்கூடாதபடி யாரோ தடைப்படுத்துகிறாங்க. யாரோ தடை உண்டு பண்ணும்படியான காரியத்தை செய்கிறாங்க. பொல்லாத மனிதர்கள் உங்களுடைய ப்ரமோஷனை தடுக்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை கெடுக்கிறாங்க. வந்து யுத்தம் பண்ணுறாங்க. அமலேக்கியர் வந்து எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். யோசுவா தலைமையில் யுத்தம் பண்ணி அமலேக்கியர் மீது வெற்றி எடுக்கும்படி கர்த்தர் செய்தார். தடைகளை உடைத்தெறிந்து தேவன் தொடர்ந்து நடத்தினார். உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் எழும்பலாம், உங்கள் அரசியல்வாதிகள் எழும்பலாம், உங்களுடைய மேல் அதிகாரிகள் எழும்பலாம். உங்களை எப்படியாவது தடுத்தரணும், முன்னேற விடக்கூடாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து விட வேண்டும் என்று பொறாமை கொண்ட மக்கள் எழும்பலாம். ஒருவரும் உடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஒருவரும் உடைய மேன்மையை தடுத்து விட முடியாது. ஒருவரும் உங்களை செயலற்றவர்களாய் நிறுத்திவிட முடியாது. தடைகளை நீக்க போடுகிற கர்த்தர் முன்னடக்கிறார். அமலேக்கியரை முறியடிக்கும்படி கர்த்தர் செய்தார். உங்கள் சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் முறியடிக்கப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சாத்தானுடைய வல்லமை முறியடிக்கப்படும். கர்த்தர் முறியடித்து அவர் ஜெயத்தோடு முன்னாலே நடத்தி கொண்டு போகிறார். யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது மறுபடியும் ஒரு தடை. இப்போ கண்ணுக்கு எட்டின தூரத்தில் இந்த தேசம் வந்து விட்டார். அதுதான் கானான் தேசம். இதுதான் ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எவ்வளோ ஒரு செழிப்பாக மகிமையாக இருக்கிறது பார்க்குறாங்க. அந்த தேசத்துக்குள்ளே போனோம். ஆனால் ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது. அது அறுப்பு காலத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் என்று யோர்தான் நதி குறித்து எழுதப்பட்டு இருக்கிறாரு. அப்போ வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறாரு. வெள்ளத்தோட எப்படி இந்த ஆற்றை தாண்ட முடியும்? அது 30 லட்சம் மக்கள், குழந்தைகள் இருக்காங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. எப்படி இதை தாண்டுவது? தடையாய் வந்து நிற்கிறாரு. இவ்வளோ காலம் கடந்து வந்துட்டோம், இப்போதான் நம்ம சுதந்திரிக்க போகிறோம். கண்ணுக்கு முன்னால் அந்த ஆசீர்வாதம் தெரிகிறது. அது நிறைவேற போகிறதை பார்க்கலான்னு நினைக்கும் போது ஒரு ஆற்றின் வெள்ளம் குறுக்கே வருகிறது. சாத்தான் வெள்ளம் போல எழும்பி வருகிறான். உங்களை பயமுறுத்துகிறான். நீ எல்லாம் போக முடியாது, வெள்ளத்தில் அழிஞ்சு போயிடுவ. சாத்தான் வெள்ளம் போல எழும்பி நின்று சொல்லுகிறான், நான் உன்னை அழித்து விடுவேன், உன் குடும்பத்தை அழித்து விடுவேன், உன் ஊழியத்தை அழித்து விடுவேன், நீ முன்னேறி போக முடியாது. அந்த வெள்ளம், யோர்தானின் வெள்ளம் வந்து நிற்கிறது. தடைப்பட்டு நிற்கிறாங்க.
ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதங்க. ஆசாரியர்கள் முன்னால போய் அந்த ஆற்றில கால் வைக்கட்டும், நான் ஒரு அற்புதம் செய்கிறேன். அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்கள் போல் கால் வைத்தார்கள். யோர்தான் நதி அப்படியே ஓடிக்கொண்டிருந்த நதி நின்று விட்டது. அல்லேலூயா. யோர்தான் பின்னிட்டு போனது. ஆண்டவர் சாத்தான் பின்னிட்டு ஓடும்படி கர்த்தர் செய்வார். வெள்ளம் போல எழும்பி நிற்கிற சாத்தான் பின்னிட்டு ஓடும்படி கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆண்டவர் தடையை மாற்றும்படி ஒரு அற்புதம் செய்கிறார். யோர்தான் நதி தண்ணீர் அப்படியே நிறுத்துகிறார், வழி உண்டாக்குகிறார். நடந்து போங்க. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அற்புதமாக இந்த தடையை மாற்றி கொண்டு வந்தார். இப்போ யோர்தானை கடந்தாகிவிட்டார். இப்போ செழிப்பான தேசத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த பட்டணத்தை சுதந்தரிக்கணும். முதலாவது எரிகோ பட்டணம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எரிகோ பட்டணம், அதனுடைய மதில் சுவர் அவ்வளவு உயரமா இருக்குது. மதில் சுவருக்கு மேலே வீடு கட்டி மக்கள் குடியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு அகலமான மதில் சுவர், அதை ஈஸியாக யாரும் உடைக்க முடியாது. அதனுடைய மெயின் கேட், முக்கியமான அந்த கதவு ஒரு ஆளாலெல்லாம் தள்ளி திறக்க முடியாது, மனிதர்களால் சாதாரணமாய் தள்ளி திறக்க முடியாது. பிரம்மாண்டமான கதவுகள். எப்படி இதை தாண்டுவது? தடையாக நிற்கிறது எரிகோவின் மதில். எப்படி இதை தாண்டி நம்ம உள்ளே போய் சுதந்தரிப்பது? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதங்க, நான் முன்னாலே போகிறேன். நான் தடைகளை நீக்க போடுகிற தேவன். இதுவரைக்கும் தடைகளை நீக்கி இருக்கிறேன். செங்கடல் கொண்டு வந்த தடையை மாற்றினேன். அமலேக்கியர் கொண்டு வந்த தடையை மாற்றினேன். யோர்தான் மூலமாய் வந்த தடையை மாற்றினேன். இந்த தடையும் மாறும். இந்த தடையை நான் மாற்றுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை நீக்க போடுகிற கர்த்தர், நான் உனக்கு முன்னாலே நடந்து போகிறேன். பின் ஏன் நீ பயப்படுகிறாய்? தடைகள் மாறும். ஆண்டவர் ஒரு வழி சொல்லுகிறார். பட்டணத்தை சுற்றி வாங்க. கடைசி நாள் 7 முறை சுற்றுங்க. ஆர்ப்பரிங்க. வெற்றியின் தொனியோடு ஆர்ப்பரிங்க. தடை மாறிவிடும். யுத்தம் பண்ணுங்க. இந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க. அந்த மதில் சுவரில் இந்த இடத்துல ஓட்ட போடுங்க அப்படின்லாம் சொன்னால், சரி ஏதோ காரியம் இருக்கிறது. சுற்றி வாங்க. நீங்கள் கோட்டை பக்கமே போக வேண்டாம், மதில் சுவரை பக்கமே போக வேண்டாம், சும்மா சுற்றி வாங்க. 7 நாள் சுற்றி வந்து ஆர்ப்பரிங்க போதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பண்ணுகிற யுத்தமே வித்தியாசமானது. அல்லேலூயா. அவர் பண்ணுகிற யுத்தமே வித்தியாசமானது. சில சமயம் யோசுவாவை பட்டயத்தை எடுத்துக்க போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லுவார். சில சமயம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், தண்ணியோட எப்படி யுத்தம் பண்ண முடியும்? யோர்தான் வெள்ளத்தோடு யுத்தம் பண்ண முடியாது. காலை வை போதும், வழி விடும். செங்கடல் கடலோடு என்ன யுத்தம் பண்ணுவது? பட்டயத்தை வச்சு யுத்தம் பண்ண முடியுமா? மோசே கரத்தில் கோலை ஓங்கு, ஓங்கு, கட்டளையிடு, உன் கையில் அதிகாரம் இருக்கிறது, அவ்வளவுதான். தடை மாறும். எரிகோ மதில் தடையாக நிற்கிறது. இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. எரிகோ மதில மாதிரி நிற்கிறது. முன்னேறி போக முடியல, சுதந்தரிக்க முடியல. தடை தடை தடை. எரிகோவின் அந்த எல்லையில நீங்கள் வந்து சமவெளியில நின்று கொண்டிருக்கிறீங்க. இந்த இவ்வளவு பெரிய மதில் சுவர், எப்படி இதை தாண்டுவது? ஆண்டவர் சொல்லுகிறார், சுற்றி வா. 7 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரியுங்கள். அவங்க ஆர்ப்பரித்தாங்க, அவ்வளவுதான். மதில் சுவர் இடிந்து நொறுங்கி விழுந்தது. கர்த்தர் அந்த மதில் சுவரை நொறுங்கி விழ பண்ணினார். உங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தடையாய் நிற்கிற கற்கள் சரிந்து விழும். தடையாய் நிற்கிற சுவர் தானாக இடிந்து விழும். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை எதிர்க்கிறவங்க, என்னை தடைப்படுத்துறவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள், பெரிய செல்வந்தர்கள், அரசியல் பின்பலம் உள்ளவர்கள், பிரபலமானவர்கள், அவங்களெல்லாம் எப்படி நான் எதிர்த்து முன்னேறி போக முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆர்ப்பரித்து துதி. பிரபலமானவர்கள் என்ன ஆவார்கள் என்பதை நீ காண்பாய். உன்னை எதிர்த்து நிற்கிறவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். எவ்வளவு பெரிய மதில் சுவராயிருந்தாலும் நொறுங்கி விழுந்து போகும். பயப்படாத. தடைகளை நீக்க போடுகிற கர்த்தராய் நான் முன் நடக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த தடைகள் என்று வரும்போது
2 விதங்களிலே தடை வரும். ஒன்று ஆண்டவர் உண்டாக்குகிற தடை, இன்னொன்று சாத்தான் உண்டாக்குகிற தடை. இந்த ரெண்டையுமே வேத புஸ்தகத்திலே பார்க்க முடியும். ஆண்டவர் கொண்டு வருகிற தடை, இன்னொன்று சாத்தான் கொண்டு வருகிற தடை. உங்க குடும்பத்தில் உங்க காரியம் ஏன் தடைப்படுகிறது? எல்லாமே சாத்தான் தான் தடைப்படுத்துகிறான் என்று எண்ணிவிடக் கூடாது. சில சமயம் கர்த்தரும் தடை பண்ணுவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் கூட தடை பண்ணுவார். உங்களுடைய வியாபாரத்தில் கர்த்தர் கூட ஒரு காரியத்தை தடை பண்ணுவார். நீங்க ஒரு இடத்தை வாங்குகிற காரியத்தில் கர்த்தர் கூட தடைப்படுத்துவார். ஊழிய காரியத்தில் கர்த்தர் கூட காரியத்தை தடைப்படுத்துவார். அது கர்த்தரால் உண்டாகிற தடை. இன்னொன்று சாத்தான் கொண்டு வருகிற தடை. அவனும் தடைப்படுத்தி நமக்கு வரக்கூடிய நன்மைகள் கிடைக்க விடாதபடி செய்வான். இந்த 2 விதமான தடைகள் இருக்கிறது. இதில் என் வாழ்க்கையில் இந்த தடைக்கு என்ன காரணம்? யார் தடைப்படுத்தி கொண்டிருப்பது? கர்த்தர் தடைப்படுத்தினால் என்ன பண்ணணும்? சாத்தான் தடைப்படுத்தினால் என்ன செய்யணும்? இதை நாம் அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டு சரியா செயல்பட்டால் இந்த தடையை கர்த்தர் மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவரால் உண்டாகிற தடை கர்த்தர் கூட தடைப்படுத்துவாரா? தடைப்படுத்துவார். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்க கேட்போம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியை கொண்டு தடைப்படுத்துகிறவர் யார்? கர்த்தர். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு தடையை உண்டாக்குகிறார். எதற்காக? பவுலும் அவனை சார்ந்த ஊழிய குழுவினரும் ஊழியத்துக்கு புறப்படுறாங்க. அப்போ ஆசியா கண்டத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க முயற்சி பண்றாங்க. ஆவியானவர் தடைப்படுத்துகிறார். ஆண்டவர் தடைப்படுத்த, இங்கே ஊழியம் செய்ய வேண்டாம், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டாம்னு கர்த்தர் சொல்லுவாரா? சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. இங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். என்னங்க சொல்லியாச்சு, இங்க அவசியம் இல்லை, தேவையான ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் என்பதற்காக தடைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறீங்க, ஊரே திரண்டு வந்து எங்களுக்கு வேண்டாம், அந்த இயேசு பேர்ல எங்களுக்கு சொல்ல வேண்டாம், போங்க அப்படின்னு சொன்னா தடை ஏற்படுத்துறாங்க. ஊரே திரண்டு வந்து எங்களுக்கு இயேசு வேண்டாம்னா அவங்களுக்கு இயேசு பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குது, அப்படி தானே? யாரும் சொல்லி இருக்கிறாங்க, இயேசு பற்றி தெரிஞ்சிருக்குது, அதனால வேண்டான்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்களுக்கு சொல்லியாச்சு, இன்னொரு முறை சொல்ல வேண்டாம், பக்கத்து கிராமத்தில் இயேசு பற்றி தெரியாது, அங்கே போங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் புதிய வழியை திறக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் தடைப்படுத்துவார். சுவிசேஷம் அறிவிக்காதபடி, ஊழியம் செய்யாதபடி ஆவியானவர் தடைப்படுத்துவார். அது தேவனால் உண்டாகிற தடை. இந்த கிராமத்தில் ஒரு கடை ஆரம்பிக்கணும், இந்த பட்டணத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும், நீங்க முயற்சி பண்ணீங்க, தடை. கர்த்தரே ஒருவேளை அதை தடைப்படுத்தக்கூடும். ஏன்னா இதை விட பெஸ்டான ஒரு இடத்துல உங்களுக்கான வழியை தரப்பார். இது தேவ சித்தம் அல்ல, இது பின்னால பாதிப்பை உண்டாக்கும், அதற்காக கர்த்தர் தடைப்படுத்துவார். இப்ப அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவர் தடைப்படுத்துகிறார், இங்க போக வேண்டாம். முதல்ல ஒரு இடத்துக்கு போக நினைக்கிறாங்க, தடை. இப்ப இந்த இடத்துக்கு போகலாம் நினைச்சா அதையும் ஆண்டவர் தடைப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவர் தடைப்படுத்துகிறார்? கர்த்தரால் ஒரு காரியம் தடைப்படுத்தப்பட்டால் அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம தடை வந்துட்டாலே பிசாசு பிசாசு பிசாசான் தடை உண்டாக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல கணிக்க தெரியணும், இது கர்த்தரால் உண்டான தடையா
சாத்தானால் உண்டான தடையா? கர்த்தரா அந்த தடையை ஏற்படுத்துகிறாரா, அல்லது மனிதர்களால் பிசாசு மனிதர்களை ஏவி தடைப்படுத்துகிறானா? இதை கண்டுபிடிக்கணும். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்க கவனமாக ஜெபம் பண்ணினால் ஆவியானவர் அதை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். இது எதனால் உண்டான தடை? சமீபத்தில் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க, தன் மகளை கூட்டிட்டு வந்தாங்க. நீட் தேர்வு எழுதுனா, நீட் எக்ஸாம் டாக்டருக்கு படிக்கணும், ரொம்ப ஆசையாக படித்து எழுதினா, ஆனால் சீட் கிடைக்கல, மெடிக்கல் சீட்டு கிடைக்கல. எக்ஸாம் எழுதுனா பாஸ் மார்க்கு தான், ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் இல்லாதனால கிடைக்கல. ஒரே அழுக, கண்ணீர், தடை. நான் டாக்டருக்கு படிக்கணும்னு படித்தேன். எதுக்கு டாக்டர்னு நினச்சேன்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இன்றைக்கி எல்லா பிள்ளைகளுக்குமே பெற்றோருக்கும் என்ன தரிசனம்னா, பிள்ளைகள் ஊழியம் செய்யணும்னா டாக்டர் ஆயிடணும். இங்கே நிறைய டாக்டரை நான் பார்க்குறேன், ஊழியமே செய்யாமல் பணத்துக்காக வேலை செய்கிற கிறிஸ்தவ டாக்டர்ஸையும் பார்க்குறேன் நான். உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. சொல்கிறது என்னது? என் பிள்ளை ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும்னா ஊழியத்துக்கு படிக்க வைங்க. பைபிள் காலேஜுக்கு அனுப்பி 2 வருஷம் படிச்சுட்டு ஊழியம் செய்யணும்னு சொல்லுங்கள். டாக்டராகி தான் ஊழியம் செய்யணுமா? டாக்டராகியும் ஊழியம் செய்யலாம், என்ஜினியர் ஆகியும் ஊழியம் செய்யலாம், டீச்சர் ஆகியும் ஊழியம் செய்யலாம், நர்ஸ் ஆகியும் ஊழியம் செய்யலாம், பைபிள் காலேஜில் படித்து ஊழியம் செய்யலாம். ஊழியம் செய்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய பெற்றோரோ பிள்ளைகளை சொல்கிற ஒரு சாக்கு, நீட்டு தேர்வு ஏன் எழுதுகிற, நான் ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம்? டாக்டர் ஆகி ஊழியம் செய்ய போகிறாங்களாம். டாக்டர் ஆன உடனே டைமே இல்லைம்பாங்க. நிறைய பார்த்துருக்கேன் நான், ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்குறோம். நம்மளும் ஆஸ்பத்திரி நடத்துகிறோம். ஊழியம் செய்கிற டாக்டர் கிடைப்பாங்களேன்னு தேடி தேடி பார்த்தா காசுக்கு தான் வேலை செய்கிற ஆட்கள் தான் வர்றாங்க. கிறிஸ்தவங்க தான் 1-2 தான் ஊழியம் செய்கிறதுக்குன்னு வர்றாங்க. நீட்டு தேர்வு எழுதுகிற எல்லாருக்குள்ளே கனவு டாக்டர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும். தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. எல்லாரும் பாஸ் ஆகிட்டா எல்லாருக்கும் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? நீட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கணுமானா இன்னும் 1000 மெடிக்கல் காலேஜ் கட்டணும். நம்ம நினைப்பேன் அப்படி, இதுதான் ஊழியத்துக்கு, இதுதான் ஊழியத்துக்கு அப்படி ஒரு வார்த்தை போட்டுட்டா கர்த்தர் நமக்கு எல்லாம் செஞ்சிருவார்னு நினைக்கிறாங்க. ஒரே அழுக, நீட்டு தேர்வு எக்ஸாம் எழுதுனேன், நான் டாக்டர் படிக்கணும், ஆண்டருக்கு ஊழியம் செய்ய நினச்சேன். இல்லை, உண்மையாக டாக்டருக்கு படித்து ஊழியம் செய்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. உண்மையாக கர்த்தருக்காக டாக்டருக்கு படித்து இயேசு தான், பணம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு ஊழியம் செய்கிற டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஒரு 10% இருக்காங்க, அவ்வளோதான். கிறிஸ்தவ டாக்டர்ஸ்லேயே ஒரு 10% தான் அப்படி இருக்கிறாங்க. சரி, இந்த மகள் வந்து அழுதாள். அப்போ நான் சொன்னேன், நீட் எக்ஸாம் எழுதி டாக்டருக்கு படித்து ஊழியம் செய்யணும்னு நீ நினைக்கிற, கர்த்தர் இதை விட ஒரு பெரிய பிளான் வச்சுருப்பார், மாஸ்டர் பிளான். ஒன்றை வச்சு இதை விட ஒரு பெரிய காரியத்தை செய்கிற பிளான் வச்சுருப்பார். அதுக்காக ஆண்டவர் தடைப்படுத்தக்கூடும் அப்படின்னு என் அனுபவத்தை சொன்னேன். நானும் அப்போ 50 வருஷத்துக்கு முன்னால் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் அப்பா சொல்லியிருந்தான், எவ்வளோ பணம்னாலும் செலவு பண்ணுறோம், நீ பாஸ் ஆகிட்ட மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறோம், டாக்டர் ஆக்குறோன்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்னாங்க. எவ்வளோ பணம்னாலும் செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நான் அந்த வருஷம்தான் ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கு முன்னால் ரட்சிக்கப்படல. அந்த வருஷம்தான் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஜெபம் பண்ணி எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்துகிட்டு டாக்டருக்கு படிச்சிடலாம், டாக்டர் ஆயிடணும், அப்பா அம்மா எவ்வளோ பணம்னாலும் செலவு பண்ண ரெடின்னு சொல்கிறாங்க, அதனால் நம்ம டாக்டர் ஆயிடணும் அப்படின்னு ஒரு கனவு, தரிசனம் எல்லாருக்கும் இருக்குல்ல. சொல்கிறவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க, தரிசனம்லாம் கண்டேன், நானும் தரிசனம்லாம் கண்டேன், டாக்டர் ஆயிரண்ட மாதிரி தரிசனம். என்னாச்சு? ஒரு வருஷமும் ஃபெயில் ஆகாதன்னா ரட்சிக்கப்பட்ட அந்த வருஷம்தான் ஃபெயில் ஆனேன். கைத்தட்டுங்க, அதுக்கு கூட நல்லது தானே. ஏன் கைத்தட்டினீங்கன்னா, நான் ஃபெயில் ஆனதுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இங்கே வந்து நிற்கிறேன். அல்லது எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு 4 பேஷண்ட்டை கவனிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு இத்தனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க காரணம், அங்கே தேவன் தடையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா.
பெற்றோர் பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்க, தேவன் தடைப்படுத்த இடம் கொடுங்க. உமக்கு சித்தமானால் என் பிள்ளைகள் படித்து வெற்றி பெற்று டாக்டர் ஆகட்டும் ஆண்டவரே, இல்லாவிட்டு அதை விட பெஸ்டானதை என் பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறீன்னு சொல்ல பழகணும். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் தடைப்படுத்தினால் ஒரு பெஸ்டான வழியை வைத்திருக்கிறான்னு அர்த்தம். நான் தோல்வி அடைந்த உடனே என் படிப்பில் ஒரு தடை உண்டானது. நான் எதிர்பார்த்து போன படிப்பு படிக்க முடியாதபடி தடை உண்டானது. என்னுடைய தரிசனம் டாக்டர் கனவு சிதைக்கப்பட்டு போனது. எல்லாமே முடிந்து விட்டதை போல ஒரு உணர்வு. என்றால் ரொம்ப ஆசையோட எதிர்பார்ப்போட படித்து வந்து ஏன் எனக்கு இந்த தோல்வி என்கிற ஒரு பெரிய கேள்வி. ரொம்ப மனம் உடைந்து போன சமயம் ஆண்டவர் சொன்னார், மகனே, உனக்கு பின்னால நான் வரமாட்டேன், எனக்கு பின்னால நீ வா. நான் முன்னால போறேன், எனக்கு பின்னால வான்னு சொன்னார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் எனக்கு சொன்னார். உனக்கு பின்னால நான் வரமாட்டேன். ஆண்டவர், நான் டாக்டர் படிக்க போறேன், என் பின்னால வாங்க. நான் இங்கே படிக்க போறேன், அங்கே படிக்க போறேன், என் பின்னால வாங்க. அப்படி நான் எனக்கு பின்னால நீ வா, நான் உன்னை கரெக்டாக நடத்துவேன். அப்பதான் நான் அறிந்து கொண்டேன், இது கர்த்தரால் உண்டான தடை. இந்த தோல்வி கர்த்தரால் வந்த தோல்வி. அதை ஏற்றுக்கொள்கிற மனம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் சில சமயத்தில் தடையை ஏற்படுத்துவார், தடையை உண்டாக்குவார். உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய பிள்ளைகள் காரியத்துல, திருமண காரியத்துல சில சமயம் ஆண்டவர் தடைகளை ஏற்படுத்துவார். ஏன்? இதோட பெஸ்டான ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் தடைப்படுத்துவார். சிலர் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா, என் மகளுக்கு திருமணம்லாம் பார்த்து ஒழுங்கு பண்ணினோம், நல்ல பையன்னு சொன்னாங்க, என் மகளுக்கு நல்ல வரன் வந்துட்டுன்னு நிச்சயம்லாம் பண்ணிட்டோம், அதன் பிறகு தடையாகி போச்சுது. திருமணம் தடையாகி விட்டது. தடையாகி போன உடனே எங்களுக்கு அவமானம், நிந்தை, கிராமத்தில் சொந்தக்காரங்க மத்தியிலெல்லாம் தடையாயிட்ட பெரிய வேதனையாய் தெரிந்தது. ஆனால் இப்போ அந்த பையனை பற்றி கேள்விப்பட்டா, நல்ல வேளை தடையாச்சுது, உங்கள் மக போய் இந்த வீட்டில் மாட்டாமல் இருந்ததே கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த பையன் நல்ல பையன் தான், மாமியார்கிட்ட உன் மகள் மாட்டு இருந்தால் செத்தா. நல்ல வேளை நீ உன் மகள் போய் அங்கே மாட்டலை, உன் பிள்ளை தப்பிச்சுக்கிட்டுப்பான்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடந்தது? எனக்கு பணமும் வேண்டாம், நகையும் வேண்டாம், ஒரு நல்ல மகள், ரட்சிக்கப்பட்ட மகள் வேணும்னு ஒரு அருமையான மாமியார் கிடைத்திருக்கிறாங்க. சொந்த மகளை விட அதிகமாய் நேசிக்கிற மாமியார் என் மகளுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. பெஸ்டானதை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு தடை ஏற்பட்டால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெஸ்டானதை கர்த்தர் வைத்திருக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவர் தடைப்படுத்தினால் மேன்மையானது வருகிறது என்று அர்த்தம். சோர்ந்து போகாதங்க. இது கர்த்தரால் உண்டான தடையான்னு மட்டும் பாருங்க. என் ஊழிய பாதையில கூட நான் பார்த்திருக்கிறேன், ஆண்டவர் சிலதை தடைப்படுத்துவார். எல்லாம் சரியா இருக்கும், தடை. அந்த தடை கர்த்தரால் உண்டான தடை. அந்த தடை ஏற்பட்டதுனால அடுத்த ஒரு புதிய காரியத்தை தேவன் நிறைவேற்றுவதை நான் ஊழியத்தில் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுடைய குடும்ப காரியத்தில், பிள்ளைகள் காரியத்தில், படிப்பின் காரியத்தில், வேலை காரியத்தில் ஒரு தடையை கர்த்தர் அனுமதித்தால் தேவன் அதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆவியானவர் கொடுக்கிற தடை, ஆண்டவர் கொண்டு வருகிற தடை. இப்போ சாத்தான் கூட தடை உண்டு பண்ணுவானா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். பவுல் சொல்றாரு, உங்கள் மத்தியில் வருவதற்கு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன், ஊழியத்துக்காக உங்க மத்தியில் வரணும், உங்களை நேரடியாக பார்க்கணும், ஊழியன்னு ஆசையா இருந்தேன், நான் பிரயாசெல்லாம் பட்டேன். ஆனால் சாத்தானோ எங்களை தடைப்படுத்தினான். சாத்தானால் உண்டாகிற தடை பார்த்தீங்களா? பவுலே சொல்றார், அவ்வளவு பெரிய ஊழியக்காரர், சாத்தான் எங்களை தடைப்படுத்தினான். அந்த ஊழியத்துக்கு வரவிடாதபடி, உங்களுடைய பட்டணத்துக்கு வரவிடாதபடி, உங்களுடைய தேசத்துக்குள்ளே வரவிடாதபடி சாத்தான் தடைப்படுத்தினான். எப்பவுமே சாத்தான் தடைப்படுத்த முடியுமா? முடியாது.
ஒரு நேரம் தடைப்படுத்தினா அடுத்த நேரம் கர்த்தர் தடைகளை உடைத்தெறிந்து வழிகளை உண்டாக்குவார். அல்லேலூயா. ரோமர் 1:13 வாசிங்க. சகோதரரே, பிரஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்றென்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அநேக முறை உங்கள் மத்தியிலே வர நான் பிரயாசப்பட்டேன். உங்களை பார்க்கணும், நேரில் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு அதிகமாக ஆசைப்பட்டேன். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு தடை ஏற்பட்டது. ரோமாபுரியில் இருக்கிற மக்களை பார்க்க, அங்க இருக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்க்க, அங்க போய் ஊழியம் செய்ய பவுலுக்குள்ள ஆசை இருந்தது. பிரயாசப்பட்டார், ஆனால் வாய்க்கவில்லை. தடை. அதே ரோமாபுரிக்கு ஆண்டவர் பவுலை கொண்டு போனார், அங்கே போய் ஊழியம் செய்ய வைத்தார். அங்குதான் பவுல் இரத்த சாட்சியாய் மரித்தார். அப்ப ஆண்டவர் ஏற்ற வேளையில வழி திறந்து கொண்டு போனார். இன்றைக்கு சாத்தான் உங்களை தடைப்படுத்தினாலும் கர்த்தர் அனுமதிக்காதபடி சாத்தான் உங்களுக்கு தடையை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தான் தடையை கொண்டு வர முயற்சித்தாலும் பிரயாசப்பட்டாலும் அவனால் முழுமையாய் தடைப்படுத்தி விட முடியாது. தற்காலிகமாக தடையை உண்டாக்க கூடும், ஆனால் அந்த தடையை மாற்றி தேவன் உங்களுக்கு வழிகளை உண்டாக்கி தருவார். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை சாத்தான் தடைப்படுத்துகிறான். ஒரு சகோதரி சொன்னாங்க, 4 முறை கரு சிதைவு, 4 முறை குழந்தை உண்டாகி உண்டாகி அந்த கரு களைக்கப்பட்டது. சாத்தான் அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டே இருந்தான். ஆவியானவர் ஒரு முறை அதை விளங்க பண்ணி ஜெபம் பண்ணின போது அந்த ஆவி வெளியேறி போனது, தடை விலகினது. ஆண்டவர் கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ பண்ணினார். என்றைக்குமே சாத்தான் தடுத்து கொண்டே இருக்க முடியாது. தற்காலிகமாக தடை கொண்டு வரலாம், தேவன் அந்த தடைகளை உடைத்தெறிவார். சாத்தான் கொண்டு வரக்கூடிய தடைகளை மாற்றி உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தொழில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், வேலை காரியத்தை வாய்க்க பண்ணுவார், திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சிலர் சொல்லுவாங்க, எங்க குடும்பத்தில் திருமணமே நடக்கக்கூடாது, அப்படி ஊருக்காரங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க. சில ஆட்கள் இருக்காங்க, இல்லாத பொல்லாததை சொல்லி எங்க குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறது தான் அவனுடைய வேலை அப்படின்னு சில உறவினர்கள், அந்த கிராமத்தின் மக்கள், சொந்தக்காரங்களை குறித்து சிலருக்கு வருத்தம். நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சா மனுஷனால தடுத்தர முடியுமா சொல்லுங்க? கர்த்தர் பெரியவரா மனுஷன் பெரியவனா? கர்த்தர் செய்யறத மனுஷனால தடுக்க முடியாது. ஏசாயா 43:13 கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்வதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே மகளே, நான் செய்வதை யார் தடுக்க முடியும்? நான் செய்கிறதை யார் தடுக்க முடியும்? சாத்தான் தடுத்துருவானா? அதிகாரத்தில் உள்ளவங்க தடுத்துருவாங்களா? யார் தடுக்க முடியும்? அவர் கர்த்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வத்தையும் ஆளுகிறவர். அவர் செய்வதை யார் தடுக்க முடியும்? தற்காலிகமாக ஒரு தடையை சாத்தான் கொண்டு வர முயற்சி பண்ணலாம், அவ்வளவுதான். நிரந்தரமாக தடுக்கலாம் முடியாது. அதனால் அவங்க தடுக்கிறாங்க, இவங்க தடுத்துறாங்க, இவங்க கெடுக்கிறாங்க. சோர்ந்து போகாதங்க, மனிதர்களை பார்க்காதங்க. அவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. 80களின் ஆரம்பத்தில் தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட், அதான் முதலாவது இந்த ஊழியத்தில் கட்டப்பட்ட ஒரு 3000 பேர் உட்கார்ந்து ஜெபிக்க முடியான ஒரு ஜெப கூடாரம், ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. நீங்கள் அங்கே பார்த்துருக்கலாம், ஆஸ்பத்திரி கேம்பஸ் ஒட்டி இருக்கும், பழைய ஆட்களுக்கு தெரியும். அங்கே தான் முதலாவது கட்டடம், தேவனுடைய வீடு அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதை 3000 பேர் உட்கார மாதிரி அந்த இடத்தை கர்த்தர் இலவசமாய் தந்தார். ஆண்டவர் சொன்னார், 3000 பேர் உட்கார மாதிரி ஒரு தேவனுடைய வீடு கட்டடத்தை கட்டணும், நான் ஜெபிக்கிற ஆட்களை கொண்டு வருவேன், தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொன்னார். நாங்கள் உடனே பிளான்லாம் போட்டு அரசாங்கத்தில் அதுக்கான பெர்மிஷன்லாம் வாங்கி கட்ட ஆரம்பித்தோம். கட்ட ஆரம்பித்த உடனே பெரிய ஒரு போராட்டம் வந்தது. அஸ்திபாரம் போட்டு எழுப்பியிருப்போம், தடை வந்தது. அதிகாரிகள் மூலமாய், போலீஸ் காவல்துறையிலேருந்து என்கொயரி வந்தது,
தாசில்தார் விசாரணை வந்தது, ஆர்ஐ விசாரணை வந்தது. அப்பப்போ ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்து விசாரிப்பாங்க, மிரட்டுவாங்க, கட்ட முடியாதுன்னுவாங்க. அது ஆரம்ப காலம், எங்களுக்கு விவரம் அதிகம் தெரியாது, பயப்படுத்திய கிட்டத்தட்ட 1 வருஷம் தடைப்பட்டு நின்றது. அஸ்திபாரத்தோட வேலை நின்று விட்டது. அப்போ நோட்டீஸ் அடித்த கூட்டம் 40 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம ஊழியத்துக்கு ஒரு ஜெப வீடு கட்டுவதை தடை செய்து பொதுக்கூட்டம். அந்த நோட்டீஸுக்கு பேரே தான், ஜெப வீடு கட்டுவதை தடை செய்து பொதுக்கூட்டம். நால்மாடியில் போட்டாங்க. கன்னியாகுமரி அங்கேருந்து தான் ஆள் வந்தாங்க பேசுறதுக்கு, என்னை திட்டுறதுக்கு. அதனால தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து நிறைய பேரை ரட்சித்து கர்த்தர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். 40 வருஷத்துக்கு முன்னாலேயே எதிர்ப்பு தெரிவிற்கு இங்கே ஆட்கள் யாரும் எழும்பலை. கன்னியாகுமரி மாவட்டம் தான் இருந்தாங்க. இந்த மத தீவிரவாத அமைப்பில் இருந்து வந்து பெரிய கூட்டெல்லாம் போட்டு ஊர்வலம் நடத்துகிறாங்க பாருங்க. எங்கள் ஆளுப்பு இந்த ஊர்வலத்தை பார்த்துடுவாங்கப்பா அனுப்பினேன். ஒரு 20 சின்ன பிள்ளைகள் போய்கிட்டு இருக்கிறாங்க, அதான் ஊர்வலம். அந்த கூட்டத்தை போய் பார்த்துடுவாங்கன்னு போனால் ஒரு 10-20 சின்ன பிள்ளைகள் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு உட்காந்து பேசுகிறோம், இந்த ஜெப வீடு கட்டுவதை தடுக்காமல் விட மாட்டோம், உயிரை போனாலும் தடுத்து நிறுத்துவோம். 40 வருஷத்துக்கு முன்னாலே கூட்டெல்லாம் போட்டு பேசி ஊர்வலெல்லாம் நடத்தி நாங்கள் தடை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு. அந்த ஆட்கள் ஒருத்தனை எனக்கு காணும். கர்த்தர் செய்கிறதை ஒருத்தரும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஜெயமாய் கட்டி முடித்து கொடுத்தார். அல்லேலூயா. தாசில்தார், மத தீவிரவாத அமைப்பை சார்ந்த தாசில்தார் மிரட்டினார், கட்ட விட மாட்டோம், தடுத்து நிறுத்துவோம். ஒரு மத தீவிரவாத அமைப்பை வைத்து கொண்டிருந்த மனிதர் ஒருத்தர் பேசினார், இதை கட்ட விட்டா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் கட்டி முடித்து மகிமையாய் திறக்க செய்தார். அல்லேலூயா. அவங்கெல்லாம் இன்னைக்கு உயிரோட இல்லை, அவங்க வார்த்தையின்படியே இல்லாமல் போயிட்டாங்க. கர்த்தர் செய்வதை யார் தடுக்க முடியும்? அப்போ கலெக்டர் முதற்கொண்டு அவங்க சொல்லிட்டாங்க, நிறைய எதிர்ப்பு இருக்குது, தடை, அதனால கட்ட முடியாது. அதனால ஃபைல் சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்பியிருக்கு. அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்பியிருக்குது, அவர் தான் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு. எங்கே போனாலும் எங்களுக்கு தடை, ஒரு வாசலும் திறக்கப்படலை. 1 வருஷம் கஷ்டப்பட்டோம். ஒரு லாயர் என்கிட்ட பேசினார், கிறிஸ்தவர். இதெல்லாம் கேள்விப்பட்டு அறிந்து சொன்னார், பிரதர் இதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது, இது எப்படியாவது தடுத்தரணும்னு சொல்லி மத தீவிரவாத அமைப்பினர் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு உங்களுக்கு விரோதமாக 100கணக்கான பெட்டிஷன், அரசாங்க அதிகாரிகளுக்கும் விரோதமாக இருக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஃபைல் போயிருக்குன்றாங்க, அங்கிருந்து பதிலே வராது, வேறு இடத்துல கெட்டுங்க என்பதாக சொன்னான். எனது கெட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொன்னேன், இந்த அரசாங்கம் மாறினாலும் மாறுமே தவிர என் கர்த்தர் மாற மாட்டார். இது கர்த்தர் கொடுத்த இடம், கர்த்தர் கொடுத்த திட்டம். யார் அதை மாற்ற முடியும்? யார் அதை தடுக்க முடியும்? என்ன இவ்வளவு தைரியமா சொல்றீங்க? என்ன பிறகு அந்த முதலமைச்சரை விட என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், அவர் செய்வதை ஒருத்தரும் தடுக்க முடியாது. Who can stop it? கர்த்தர் சொன்ன மாதிரி மகிமையாய் கட்டி முடித்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய கூடாரத்தை தடுத்து நிறுத்த எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க? இந்த தேவனுடைய கூடாரத்தை இது கட்டுவதை தடுத்து நிறுத்திடணும், திறக்க விடக்கூடாது என்று எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க? தடுக்க நினைத்த ஒருவரை இன்றைக்கு காணவில்லை. ஆனால் கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார். நம்முடைய தேவன் தடைகளை மாற்றுகிற தேவன். அவர் செய்கிற காரியத்தை யார் தடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ய நினைத்த ஒன்று தடைப்படாது. யோபு 42:2 சொல்றார், நான் செய்ய நினைத்த ஒன்று தடைப்படாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்த தீர்மானிச்சுட்டா யார் தடுக்க முடியும்? உங்களுக்கு ஒரு இடத்தை சொந்தமாய் கொடுக்க கர்த்தர் தீர்மானித்து விட்டால் யார் அதை தடுக்க முடியும்? உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய ப்ரமோஷனை, உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்வை யார் தடுக்க முடியும்? அவர் தடைகளை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. என்றைக்கு நினைவுக்கு என் கர்த்தர் தடைகளை மாற்றுகிறவர். சாத்தான் சில காரியத்தை தடுக்க முயற்சி பண்ணுவான். அவனால் முடிந்ததெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி பார்ப்பது,
கொஞ்சம் தாமதப்படுத்துவார், அவ்வளோதான் செய்ய முடியும். நிரந்தரமாக தடுக்கவே முடியாது சாத்தானால. கொஞ்சம் தாமதம். ஏன் தாமதம்? நம்மை சரிப்படுத்த, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த, நம்மை சுத்திகரித்து பலப்படுத்த தேவன் சில சமயம் தாமதிப்பார், அவ்வளவுதான். அதனால கர்த்தர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை தடுக்கிறார் என்று அறிந்தால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த தடைக்காக ஸ்தோத்திரம், இந்த தோல்விக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய ப்ரமோஷன் தடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், என் திருமணம் தடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு வர வேண்டிய இந்த நன்மை தடுக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றை நனகி துதிச்சு பாருங்க, எரிகோ மதில் நொறுங்கி விழும், தடைகள் மாறிவிடும். நீங்க அதுக்கு பதிலாக ஒரே தடையா இருக்குது, எதை எடுத்தாலும் தடை, சாத்தான் தடுக்கிறான், இந்த மனிதர்கள் தடுக்கிறாங்க, ஐயோ நான் என்ன பண்றது, தலையில கை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்க. உங்க தடையை மாற்றவே முடியாது, சாத்தான் ஜெயம் எடுத்து கொண்டே இருப்பான். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, தடை விலகிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் தடையை உண்டாக்கினால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாத்தான் தடைப்படுத்துகிறான் என்று அறிந்தால், யாரும் மந்திரம் செஞ்சிட்டாங்க, பெல்லிசம் செஞ்சிட்டாங்க, சாத்தான் தடுக்கிறான், உயர்வை தடுக்கிறான், இந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறான் தெரிஞ்சா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சாத்தானை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. சாத்தான் கொண்டு வரக்கூடிய தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். உபவாசம் பண்ணி சாத்தானை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. சாத்தானுடைய வல்லமை நொறுங்கி போய்விடும். ஆமென். சிலர் நீங்க தேவனை துதித்தா தடமாறிடும், சிலர் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிச்சா தடமாறிடும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு என்ன தடை, எதனால இந்த தடை, ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க, கொஞ்சம் ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க, வசனத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாருங்க. ஏன் இந்த தடை ஏற்படுகிறது, ஏன் பிள்ளைகள் காரியத்தில் இந்த நன்மை நடக்க மாட்டேங்குது, ஏன் கற்பத்தின் ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது, ஏன் இந்த வீடு கட்டுகிற காரியம் நிறைவேற மாட்டேங்குது, தடையாகி விடுகிறது, ஏன் எனக்கு இந்த நன்மை நடக்கவில்லை, தடையாகி கொண்டே போகிறது. ஆண்டவருடைய பாதத்தில் கொஞ்சம் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க. ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார் எதனால இந்த தடை. முடிவு நன்மையாயிருக்கும். நீங்க அதை அறிந்து கொண்டு அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி, பிசாசு தடையை கொண்டு வந்தா எதிர்த்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினீங்கன்னா தடைகள் விலகிவிடும். கர்த்தர் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. சில சமயம் ஆண்டவர் ஏன் தடுக்கிறார், ஏன் தடைப்படுத்துகிறார் சில காரியத்தில். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எல்லாமே நல்லா தான் இருக்குது, இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் 10 வருஷமா ஜெபிக்கிற ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, மற்றதெல்லாம் நடக்குது, இந்த ஒன்று மாத்திரம் நடக்க மாட்டேங்குது, தடை தடை தடை, இந்த ஒரு காரியம் மட்டும் வாய்க்க மாட்டேங்குது. ஏன்? நான் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்து போயிருந்த போது அங்கே ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டியதாயிற்று. அப்புறம் மன்னிப்பை பற்றி ஆண்டவர் பேச சொன்னார். இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, பகை இதெல்லாம் வைத்து கொண்டு ஜெபித்து ஆண்டவர் பதில் தர மாட்டார். நீங்கள் மன்னிச்சு மற்றவங்களையும் ஆசீர்வதித்து ஜெபித்தால் உங்களுடைய காரியம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்ல சொன்னதை நான் பிரசங்கம் பண்ணினேன். அந்த கூட்டத்துக்கு ஒரு குடும்பத்தார் வந்திருந்தாங்க. நல்ல விசுவாச குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாம் நல்ல வேலை, நல்ல வருமானம், எல்லாம் ஓகே தான். ஒரே ஒரு காரியம் பல வருஷமாக தடைப்பட்டே நிற்கிறது. அதுக்காக உபவாசம் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க, தடை மாற மாட்டேங்குது, காரியம் வாய்க்கவில்லை. அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாரமாக இருந்தது. அந்த கூட்டத்துக்கு வரும்போது, ஆண்டவரே ஏன் இந்த காரியத்தில் மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த ஒரு காரியம் தடைப்பட்டே நிற்கிறது, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லா செய்கிறீங்க, இந்த ஒரு காரியத்தை மட்டும் பதிலே தர மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்களாம்.
அப்போ ஆண்டவர் பேசினார், உன் உள்ளத்தில் கசப்பு இருக்குது. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். அவங்க இந்தியா விட்டு போய் 10 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டார். இந்தியாவில் இருக்கும்போது அவனுடைய உறவினருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை, ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அதில் வாக்குவாதம், பகை, சண்டைகள், முறுமுறுப்புகள் உண்டாகி பகை. இப்போ அவங்க அந்நிய தேசம் போயிட்டாங்க. அங்கே போன பிறகு இதை மறந்துட்டாங்க. அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்க்குறாங்க, எல்லாம் நடக்குது. இந்த குடும்பத்தை பற்றி மட்டும் நினைச்சாலே கோபமாக வரும். இவங்க இப்படி பண்ணவங்க, துரோகம் பண்ணவங்க, ஏமாத்தினவங்க அப்படின்னு சொல்லி. ஆவியானவர் அன்றைக்கு பேசுகிறார், நீ 10 வருஷத்துக்கு மேலே உள்ளத்தில் ஒரு பகையை வைத்திருக்கிறாய், கசப்பை வைத்திருக்கிறாய். அதுதான் உன் ஆசீர்வாதத்துக்கே தடை. உன் ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்க காரணம் அதுதான், அதான் தடை. ஆண்டவர் உணர்த்தினார். அவர் யோசித்தார். ஆண்டவர் தெளிவாக பேசிட்டார். நீ அவங்கள மன்னிக்கலை, நான் இப்படி உன்னை மன்னித்து ஆசீர்வதிப்பேன். உன் உள்ளத்தில் அவங்கள பற்றி கசப்பு என்ன மாறவே இல்லை, நான் எப்படி உனக்கு அற்புதம் செய்ய முடியும்? இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் ஆண்டவர் கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், பதிலே கொடுக்கலை. அன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், நீ மன்னிக்கணும். அப்போதான் அவர் உணர்த்தப்பட்டு குடும்பத்தார்கிட்ட சொன்னால் அவங்களும் அதே சொல்கிறாங்க, எங்கிட்ட ஆண்டவர் பேசினார், இன்னைக்கு செய்தி மூலமாக பேசினார், நம்ம எப்படியாவது அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிரணும். நம்ம 10 வருஷத்துக்கு மேலாச்சே இந்தியாவை விட்டு வந்து அவங்க எங்கே இருக்காங்களே தெரியலையே. சொந்தக்காரங்களை ஃபோன் பண்ணி விசாரித்து அவங்க எங்கே இருக்காங்க, இந்த குடும்பம் எங்கே இருக்குன்னு விசாரித்து ஃபோன் நம்பரை வாங்கி அங்கேருந்து பேசுகிறாங்க. யார் பேசுகிறது? நான் தான் பேசுகிறேன்னு சொல்லி, இது மாதிரி கர்த்தர் என்னோடு பேசினார், என் தவறை உணர்த்தினார், அதனால் தயவுசெய்து எங்களை மன்னித்து கொள்ளுங்க, நாங்களும் எல்லாத்தையும் மன்னித்து மறந்துட்டோம், நீங்களும் எங்களை மன்னித்து மறந்துடுங்க, நாம் ஒருவருக்கொருவர் மன்னிச்சிடலாம், எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானாங்க. உடனே தடை மாறி காரியம் வாய்த்து விட்டது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டே அற்புதம் நடந்து விட்டது. அவங்க வந்து சொன்னாங்க, பிரதர் ஆச்சரியம், 10 வருஷத்துக்கு மேலே தடைப்பட்டு போன காரியம் நாங்கள் ஒப்புரவான உடனே தடை மாறி விட்டது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தடைக்கு காரணம் உள்ளத்தில் கசப்பு, யார் மேலேயோ வெறுப்பு, மன்னிக்கிற ஒரு குணம் இல்லை. நீங்கள் மன்னிக்காததுனால கர்த்தர் உங்களை மன்னிக்கலை, அதனால் உண்டான பாதிப்பு. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த தடைக்கெல்லாம் காரணம் நான் தான், என் உள்ளத்தில் கசப்பு, வெறுப்பு, மற்றவங்களை காயப்படுத்தி இருக்கிறேன், மற்றவங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்தா தடை மாறிவிடும். ஆண்டவர் தடைகளை மாற்றுகிறவர். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒன்று தேவனால் உண்டாகிற தடை. ஆண்டவர் தடை உண்டாக்கினா கேள்வி கேட்காதங்க, சந்தோஷமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த தடைக்காக ஸ்தோத்திரம், இது தடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். மனதார் ஆண்டவரை துதிங்க. நீங்க துதிக்க 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 அந்த தடை சூழ்நிலை மாறி காரியமாய்க்கும். சாத்தான் தடைப்படுத்துகிறான், மனிதர்களை கொண்டு தடைப்படுத்துகிறான், மேல் அதிகாரிகளை வச்சு தடைப்படுத்துகிறான், ஆளுகிறவர்களை வைத்து தடைப்படுத்துகிறான். சாத்தான் இவங்களெல்லாம் பயன்படுத்தி தடையை உண்டு பண்ணுகிறான் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் உபவாசம் பண்ணுங்க, சாத்தானை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக உபவாசம் பண்ணி தடை உண்டு பண்ணுகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன், தடை உண்டு பண்ணுகிற பிசாசு விலகட்டும். நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. 15 வருஷமாக குழந்தை இல்லை, 15 வருஷமாக எத்தனையோ மருத்துவம் பார்த்தாச்சு, எத்தனையோ டாக்டர் பார்த்தாச்சு, லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணாச்சு, ஏதோ ஒரு தடை தடை தடை. ஜெபத்துக்கு வர்றாங்க, ஆவியானவர் சொல்லுகிறார் தடைக்கு காரணம் பிசாசு. உன் கர்ப்பத்தை ஒரு பிசாசு தடுத்து கொண்டிருக்கிறாரு, ஒரு சர்ப்பத்தின் ஆவி தடுத்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவரே என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற சகோதரி ஒப்பு கொடுக்கிறாங்க. ஜப நேரத்தில் அவங்களுடைய சரீரத்திலிருந்து ஒரு பாம்பின் ஆவி வெளியேறி போனது. வெளியேறி போன அடுத்த வருஷம் குழந்தையோடு வந்து சாட்சி சொல்லுகிறார்கள். தடை உண்டு பண்ணினது ஒரு பொல்லாத ஆவி, சர்ப்பத்தின் ஆவி. அது விலகின உடனே கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாக்கிவிட்டது.
உங்க வாழ்க்கையில வியாபாரத்தை தடுக்க, குழந்தை செல்வத்தை தடுக்க, அவங்களுடைய திருமண காரியத்தை தடுக்க, உங்களுடைய வீடு கட்டுகிற காரியத்தை தடுக்க, உங்களுடைய ப்ரமோஷனை தடுக்க சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். உபவாசம் பண்ணி சாத்தானை எதிர்த்து ஜெபிச்சு பாருங்க, தடை உடனே விலகிவிடும். சில சமயம் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டிய சில பகுதிகள் ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் அது தடையை உண்டாக்கி கொண்டே இருக்கும். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அறிக்கையிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, தடை மாறிவிடும். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன் நடக்கிறார். இன்றைக்கு எல்லா தடைகளை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய சுகத்துக்கு உண்டான தடை மாற போகிறது. ஆசீர்வாதத்துக்கு உண்டான தடை நீங்க போகிறது. குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான தடைகள் நீங்க போகிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கான தடைகள் நீங்க போகிறது. தடைகளை மாற்றுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா.